ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டி சமையல். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரீசெண்டாக கொடைக்கானல் போயிருந்தோம். ஸோ அங்கே எடுத்த ஒரு குட்டி விளாக் தான் இது. ஸோ கொடைக்கானலில் ஸ்டே பண்ணியிருந்தப்போ நைட்டு டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்திருந்தோம். வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா செம்ம மழையாக இருந்தது. ஸோ அங்கே 7 ரோட் கிட்டே போயிட்டோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கில் பார்பிக்யூ ட்ரம் செட் பண்ணி இருந்தது. ஸோ 2 பசங்க மட்டும் நின்றுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஆக்சுவலாக வெளியிருந்து பார்க்க ஏதோ பைக் நிற்கிறா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ நாங்கள் கிட்டே போய் பார்த்தா அந்த மாதிரி பார்பிக்யூ ட்ரம் செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கவே வித்தியாசமாக இருந்தது. நான் இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. ஸோ பார்த்ததும் எனக்கு பிடிச்சிருந்தது. சரி, அதை அவங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் அந்த வீடியோவை எடுத்திருந்தேன். ஸோ அதான் இன்றைக்கி நான் அதை காட்டியிருக்கேன். சரி, அங்கே என்னென்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ரெஸ்டாரண்ட் போனால் நம்ம சிக்கன் பார்பிக்யூவில் ஆர்டர் பண்ணுற மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா விங்ஸ் 4 பீசஸ் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 4 பீசஸ் விங்ஸ் பார்த்தீங்கன்னா 100. ஸோ அதுதான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா 2 சைடும் பார்த்தீங்கன்னா ட்ரம் சென்ட்ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ட்ரம்முக்கு 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் இந்த மாதிரி மேரினேட் பண்ண சிக்கன் எல்லாம் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஒன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக்கிங் கர்னிஸ் கொடுக்கறதுக்கான இருக்க குட்டி பாக்ஸு, அந்த மாதிரி டிஷ்யூஸு, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆயில் அந்த இது எல்லாமே இருந்தது. ஸோ இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. பார்க்கவே வித்தியாசமாக இருந்தது. ஸோ எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதை நான் வேடிக்கை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தோம். ஸோ அதுதான் எனக்கு வீடியோவை எடுத்திருக்கேன். ஸோ கவின் இதனால இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தான், இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் இடையில அந்த பசங்க கவினை கூப்பிட்டு நீ ஃப்ளிப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, அந்த சிக்கன்லாம் எடுக்கிறியா அப்படின்னு. ஆனால் பயந்துட்டு போக மாட்டேன்ட்டான். ஸோ நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா அந்த மலைக்கு அதுக்கும் இந்த ஸ்மெல் வந்தது சூப்பராக இருந்தது. நல்லா சிக்கனோட ஃப்ளேவர் நல்லா இருந்தது. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த விளாக் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.